அதே போல லீடர்ஷிப்னா ஒருத்தர் வகிக்கக்கூடிய பதவியோ அவங்க சம்பளமோ கிடையாது. அவங்க உருவாக்குற பாசிட்டிவ் தாக்கம் தான். இந்த ஏஐ காலத்தில் உங்களோட நேர்மை தான் உங்கள் அறிவை அளவிட உதவும். வெற்றிக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையே சமநிலை மிகவும் அவசியம். எத்தனை மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்தாலும் சில பேசிக்ஸ் எப்பவுமே மாறாது. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்காக பெரிய பெரிய புத்தகத்தெல்லாம் படிக்கணும்னு இல்லை. எல்லாத்துக்கும் பொருந்துற அடிப்படையான மேனேஜ்மெண்ட் பாடங்களை நம்ம திருக்குறளே நிறைய இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, அடுத்து நடக்க போறத கவனிக்கிறவங்கள தான் எந்த துறையிலும் நிலைச்சு நிற்க முடியும். அதைத்தான் அறிவுடையார் ஆவது அறிவார்னு வள்ளுவர் சொல்றார். அந்த திறன் இல்லாதவங்க எதிர்பாராத ஒரு இடைஞ்சலுக்கே நம்பிக்கை இழந்து முடங்கிடுவாங்க. சாதக பாதங்களை யோசிக்காம ப்ராப்பர் பிளானிங் இல்லாம எதுலையும் இறங்கக்கூடாது என்பதை எண்ணி துணிக கருமம்னு சொல்லி வள்ளுவர் வார்னிங் கொடுக்கிறார். எவ்வளவு நல்ல ஐடியாவா இருந்தாலும் டைமிங் ரொம்ப முக்கியம். அதைத்தான் காலம் அறிந்து கடிது செயல் வேண்டும்னு சொல்றார். அப்படி செயல்பட்டா உலகத்தையே கூட வெல்லலாம். சரியான ஆளை போட்டா தான் எந்த வேலையும் சரியா நடக்கும் என்பதை இதனால் இவன் முடிக்கும் என்ற குரல்ல சொல்றாரு.